சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க சேதுவுக்கும் தமிழுக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்து எப்படியாவது தாமரைய இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் நுழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தீவிரமா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சேதுவையும் ராஜாங்கத்தையும் நல்லா ஏத்தி விடணும். அப்படி நல்லா ஏத்தி விட்டாதான் பத்திக்கிட்டு எரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு, பாத்தியானே எம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கான்னு, இந்த உலகத்திலேயே இல்லாத மகாராணியா கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள சின்ன மருமகளா உட்கார வச்ச, அவகிட்ட வீட்டு பொறுப்பு கொத்து சாவின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்ச. 10வதுக்கு யாருமே படிதாண்டி போய் படிக்காத இந்த வீட்டுல அவளை டாக்டருக்கு வேற படிக்க வைக்கிறேன்னு இப்பந்தான் சொன்ன. இவ்வளவு விஷயம் அவளுக்காக நீ பண்ணியிருக்க. ஆனா அவ எல்லாரும் முகத்திலையும் கரிய பூசுற மாதிரி எம்புட்டு பெரிய காரியம் பார்த்துட்டு போயிட்டா பாத்தியா. சேதுதான் பாவம், அவங்க அம்மாவே மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து மகளா பிறப்பாங்கன்னு நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருந்தான். ஆனா அந்த கனவுல மொத்தமா மண்ணள்ளி போட்டுட்டு போயிட்டான்னு சாவித்திரி சொல்லவும், இங்க தாமரை வந்துட்டு மண்ணை மட்டும் அள்ளி போடலாமா, அவ புல்டோசரை கொண்டாந்து மொத்தமா சேது மாமா கனவு கோட்டைய இடிச்சு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், ஆமாடி தாமரை, நீ சேது மாமா நல்லா இருக்கணும், சேது மாமா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் சேதுவை பத்திய மட்டுமே பேசிக்கிட்டு இருப்ப. ஆனா இந்த தமிழை பாரு, அவ புருஷன்கிட்டயே 5 மாசமா நாடகம் நடத்தி இருக்கா. மாசமா இருக்கிற மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கா. பாவம் சேது எவ்வளவு ஏமாந்து போய் உட்கார்ந்து இருக்கான் பாரு. அவ சொன்ன பொய் எல்லாத்தையும் நம்பி இருக்கான். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி நம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒவ்வொன்னா சொல்லி சேதுவை நல்லா ஏத்தி விடவும், இங்க சேதுக்கு பார்த்தா பத்திக்கிட்டு எரியுது. இவளை மொத்தமா நம்ம ஒதுக்கி வச்சிடணும், இவளுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோபமா ரூமுக்குள்ள போறாரு. ரூமுக்குள்ள போயிட்டு தமிழ் போட்டோ கீட்டோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சி ரூமையே ரணகலம் ஆக்கிக்கிட்டு இருக்காரு. தமிழ் செல்வியோட ஞாபகமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க ராஜாங்கம் பார்த்தா ரொம்ப அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா சாவித்திரி அப்பத்தா கிட்ட வந்து, என்னம்மா எதுவும் பேசாம இருக்க, எப்பவுமே அந்த தமிழுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வருவ, உன் பேத்தி தமிழ் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப, இப்ப என்னடானா எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்க, உன் மூஞ்சிலையும் நல்ல கரிய பூசி விட்டுட்டு போயிட்டா. அவ 5 மாசமா கர்ப்பமா இருக்கான்னு நினைச்சிட்டு நீயே எவ்வளவு சந்தோஷமா இருந்த. இந்த வீட்டுக்கு பேர குழந்தை வரப்போகுது, கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பிறக்க போகுதுன்னு சொல்லி உன்னையும் நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்க அப்பத்தா வந்துட்டு, கொஞ்சம் அமைதியா இருடி, வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு, நீ அந்த கொட்டையில தானே இருந்த, நீ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இப்பவும் நீ என்னதான் குறை சொல்லுவ, உன்னை 5 மாசமா ஒருத்தி நல்லா நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கா, அது உனக்கு பெருசா தெரியாது, இப்ப நான் இங்க வந்து பேசுறது மட்டும்தான் உனக்கு பெருசா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அப்பத்தாவுக்கும் தமிழ் மேல பார்த்தா ரொம்ப கோபம் வருது. நம்ம கிட்ட கூட இவ உண்மையை சொல்லாம போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு, இனிமே தமிழ் செல்வி குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துடுறாரு. இங்க ராஜாங்கம் எடுத்த முடிவை கேட்டுட்டு ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்ரான்னு எல்லாருக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது.